Episode 7, January to June 1997. ஏண்டா, பேசாம நீயே வந்து எங்கள் வீட்டில் என்ன பெண் கேட்டுட, எனக்கு எவ்வளோ ஈஸியாக போயிடும். மாதினி ஜன்னல் ஓரத்தில் அமர்ந்திருந்தாள். ட்ரெயின் சேலத்திலிருந்து மெட்ராஸ் சென்று கொண்டிருந்தது. தான் சொல்வதை நினைத்து அவளுக்கே சிரிப்பு வந்தது. மக்கு ராஸ்கல், சுந்தரை செல்லமாக திட்டினாள். அப்பா, நான் என் கூட காலேஜில் படித்த சுந்தருங்கிற பையனை 5 வருஷமாக லவ் பண்ணுறேன். அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். தான் பெற்றோரிடம் சொல்லப்போவதை ஒத்திகை பார்ப்பதாய் நினைத்து கொண்டாள். அவர்களின் கேள்விகளுக்கு என்னென்ன பதில் சொல்வது என்று யோசித்து வைத்திருந்தவற்றை மறுபடியும் சொல்லி பார்த்து கொண்டாள். எல்லாம் நல்லபடியாக முடியும், நம்பிக்கையாக உணர்ந்தாள். ஆனால் வீட்டை நெருங்க நெருங்க ஒரு விதமான பயம் பரவத் தொடங்கியது. இந்த ட்ரிப்ல வேண்டாம், அடுத்த விசிட்ல சொல்லிக்கலாமா? மனது பின்வாங்குவதாய் யோசிக்க, அதெல்லாம் வேண்டாம், இப்பவே சொல்லிடுவோம், தன்னையே தைரியப்படுத்திக் கொண்டாள். வீட்டில் நுழைந்தவளுக்கு அப்பொழுதுதான் தெரிய வந்தது, தனது தாத்தா ஹாஸ்பிட்டலில் அன்று மாலை அட்மிட் ஆகியிருப்பதும் கவலைக்கிடமாக இருப்பதும். தனது தாத்தாவின் உடல்நிலை குறித்து வீட்டில் உள்ளவர்கள் கவலையோடு இருக்க, நம்ம விஷயத்தை ஆரம்பிக்கிற மாதிரி சூழ்நிலை இல்லை என்று உணர்ந்தாள். சில நாட்களில் அவர் மரணமடைய வீடே துக்கத்தில் ஆழ்ந்தது. சேலத்திற்கு திரும்பியவள் 2 வாரங்கள் கழித்து தன் தந்தைக்கு ஒரு கடிதம் எழுதினாள். தான் இன்னாரை திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாகவும், காலேஜில் கூட படித்த பையன் என்றும், 5 வருட பழக்கம் என்றும், தங்களின் அனுமதியும் ஆசீர்வாதமும் வேண்டுவதாக கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தாள். கடிதத்தை கொரியர் செய்தவள், அப்பாடா, வீட்டில் விஷயத்தை போட்டு உடைச்சாச்சு என்று நிம்மதியாக நினைத்து கொண்டாள். இனிமே என்ன வேண்டுமானாலும் ஆகட்டும், ஃபேஸ் பண்ண நான் ரெடியா இருக்கேன். தன் மனதை திடப்படுத்தி கொண்டாள். நேரம் ஆக ஆக ஒரு படபடப்பு தொற்றிக்கொண்டது. அடுத்த நாள் மதியமே அவள் தந்தையிடமிருந்து ஃபோன் வந்தது. உன் லெட்டர் கிடைச்சதுமா என்றவர் அதற்கு மேல் என்ன சொல்வது என்று தெரியாமல் மௌனமாக இருந்தார். அப்பா பக்கத்திலிருந்து அம்மா ஏதோ சொல்வது மாதனிக்கு காதில் விழுந்தது. ஏமா, நீ சுந்தர்னு சொல்ற பையன் மதுரையில் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கானாமே, பைக்ல வருவானாமே, அவன்தானா? அப்பா கேட்க மாதனி ஆமாம் என்றாள். அவர் ஸ்பீக்கரை மூடிக்கொண்டு தன் அம்மாவிடம் பேசுவதை உணர்ந்தவள் மௌனமாக காத்திருந்தாள். அந்த பையனை பத்தி அம்மாக்கு நல்ல அபிப்பிராயம் இருக்கிற மாதிரி தெரியலையே என்றார் இழுத்தபடி. அதை சற்றும் எதிர்பார்க்காத மாதனி திடுக்கிட்டாள். என்ன சொல்வது என்று அவள் யோசித்துக் கொண்டிருக்கையில், இதுவரைக்கும் வேலை பார்த்தது போதும், எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு மெட்ராஸுக்கு வா உடனே. பின்னால் இருந்து அம்மா கத்த, சரிம்மா, நம்ம அப்புறமா பேசலாம் என்றபடி அப்பா போனை கட் செய்தார். அம்மா என்னத்தையாவது சுந்தரை பற்றி சொல்லி அப்பா கிட்ட ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் உருவாக்கிட போறாங்களோ? மாதனியின் மனது பதப்பதைத்தது. உனக்கு என்னம்மா தெரியும் சுந்தரை பத்தி? ஏன் இப்படி அவனை பத்தி தப்பா நினைச்சுட்டு இருக்க? ஏன் அப்பாவையும் கன்ஃபியூஸ் பண்ற? அவளுக்கு அம்மாவிடம் கத்த வேண்டும் போல இருந்தது. பேங்கிலிருந்தே 2வது கடிதம் தன் அப்பாவிற்கு எழுதினாள். சுந்தரின் படிப்பு பற்றியும், பாம்பேயில் பேங்கில் வேலை செய்கிறான் என்றும், அவனது வீட்டை பற்றியும், தான் பலமுறை சுந்தரின் வீட்டிற்கு சென்றிருப்பதாகவும், அவனது பெற்றோர்களுக்கு முன்பிருந்தே தெரியும் என்றும் விலாவாரியாக எழுதினாள். நீ மெட்ராஸுக்கு வாமா, மற்றதை நேரில் பேசிக்கலாம் என்று தந்தையிடமிருந்து பட்டும் படாமலும் ஒரு பதில் வந்தது. மாதனி தன் கவலையை சுந்தரிடம் பகிர்ந்து கொண்டாள்.
தான் 3 நாட்களுக்கு பிறகு மெட்ராஸ் செல்ல இருப்பதாக கூறினாள். உங்கள் வீட்டில் இமோஷ்னலாக இருக்கிறது நார்மல். உங்கள் அம்மாவோ அப்பாவோ ஒரு கோவத்தில் என்னை திட்டினா நீ அதை எதிர்த்து சண்டை போடாத என்றும் சுந்தர் மற்றும் பல தைரியங்கள் சொன்னான். ஏதோ காலியாக இருக்கு, ஒரே படப்படப்பாக இருக்கு சுந்தர் என்றாள் மாதனி கலக்கமான குரலில். 3 நாட்கள் கழித்து மெட்ராஸ் மாதனியின் வீடு. மாதனி வீட்டினில் நுழைந்து செருப்பை கழற்றி கொண்டிருக்கும் போது ஊரிலிருந்து வந்திருந்த அக்கா, ஏண்டி வீட்டில் ஒத்துக்கவே மாட்டாங்க, நடக்கவே நடக்காதுன்னு தெரிஞ்சும் இப்படி ஒரு காரியத்தை இத்தனை வருஷமா பண்ணியிருக்கியே, பைத்தியக்காரடி நீ கடிந்து கொண்டாள். வந்ததும் வம்படிக்கும் தங்கை சிரித்தும் சிரிக்காததுமாய் ஒரு புன்னகை செய்துவிட்டு ஹால் சோஃபாவிலிருந்து எழுந்து அறைக்குள் சென்று விட்டாள். சத்தம் கேட்டு வெளியில் வந்த தந்தை, என்னம்மா ட்ரெயின் லேட்டா என்று பொதுவாக கேட்டுவிட்டு மறுபடியும் மௌனமானார். எப்பொழுதும் தான் வந்ததும் தண்ணீர் எடுத்துக்கொண்டு வரும் அம்மா அன்று வரவில்லை என்பதை உணர்ந்த மாதனி சிறிது நேரம் காத்திருந்து விட்டு மெதுவாக சமையலறை நோக்கி சென்றாள். அம்மா குடிக்க தன் மாதனி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே, இந்த காதல் கத்திரிக்காய் எல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஒத்தே வராது அம்மா கத்த ஆரம்பித்தாள். நீ உன் லெட்டர்ல இந்த மாதிரி விருப்பப்படுறேன், உங்களோட அபிப்பிராயம் என்ன, உங்க அனுமதி வேணுங்கிற மாதிரி கேள்வியா எழுதியிருந்த. இதுதான் என் முடிவுங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன்னா இந்நேரம் என்னை பிணமா தான் நீ பார்த்துருப்ப என்றால் அழுது கொண்டே. விக்கித்த மாதனி ஏதோ சொல்வதாக ஆரம்பிக்கையில் அவளது தந்தை, இப்போ பேச்சை வளர்க்க வேண்டாம், ஹாலுக்கு போ என்பதாய் சைகை செய்தார் மாதனியிடம். தண்ணீர் குடிக்க மறந்தவளாய் மாதனி கையில் டம்ளருடன் ஹால் சோஃபாவில் அமர்ந்தாள். அப்பா அம்மாவை சாந்தப்படுத்த முயல்வதும் அதையும் மீறி அம்மா சமையலறையிலிருந்து தன்னை நோக்கி வருவதும் மாதனிக்கு ஓரக்கண்ணர் தெரிந்தது. ஏண்டி இவ்வளோ பெரிய அணுகுண்டை எங்கள் தலையில் தூக்கி போடுற? அப்பாவே ஹார்ட் பேஷண்ட், தவிர அவருக்கு ஆஃபீஸில் 1000 ப்ராப்ளம் இருக்கிறது உனக்கே தெரியும். இந்த சமயத்தில் காதல் கீதல்னு நீயும் ஏண்டி அவர் மனசை இன்னும் கஷ்டப்படுத்துற? நேற்று ராத்திரி தூக்கம் வராமல் உங்கள் அப்பா நம்ம பொண்ணை இப்படி பண்ணிட்டா, 5 வருஷமா இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லாமல் மறைச்சிட்டா, பார்த்து பார்த்து வளர்த்தோமேன்னு நொந்து போய் புலம்புறதை பார்க்கும்போது கஷ்டமா இருக்குடி. மனசு உடைஞ்சு அவருக்கு உடம்பு முடியாமல் போன என்னடி பண்ணுறது? அவர் இந்த வீட்டு தூண், என்னத்தையாவது சொல்லி தூணை சாட்சிப்படாதடி. அம்மா அழுது கொண்டே கத்தினாள். கண்களில் கண்ணீரோடு மாதனி அம்மாவையே பார்த்து கொண்டிருக்க அவளது தங்கை அறையிலிருந்து வெளிவந்து அம்மாவை சமாதானப்படுத்தினார். 4 அடி சமையலறையை நோக்கி நடந்த அம்மா திரும்பி மாதனியிடம், அந்த பையன் வேண்டாம், நடக்கவே நடக்காது, வேண்டவே வேண்டாம், இதோட விட்டுடு என்றாள் முடிவாக. கண்களை துடைத்துக்கொண்டே மாதனி 2 மடக்கு தண்ணீர் குடித்தாள். ஹால் சோஃபாவில் அமர்ந்திருந்தவளுக்கு தான் இந்த உலகிலேயே தனியாக யாருமற்ற அனாதையாக இருப்பதாக தோன்றியது. நான் உங்களோட பொண்ணு தான், நீங்க பால் ஊட்டி சீராட்டி ஆசை ஆசையா வளர்த்த உங்களோட செல்ல குட்டி தான், ஒன்றும் எதுவுமே மாறலமா என்று சமையலறையை நோக்கி கத்த வேண்டும் போல இருந்தது. வீடு நிசப்தமானது. நீயாவது இப்போ ஃபோனில் கூப்பிட்டு ஆறுதலா 2 வார்த்தை பேச மாட்டியான்னு இருக்கு சுந்தர் என்று நினைத்தபடியே சில நொடிகள் ஃபோனை பார்த்து கொண்டிருந்தாள். I will struggle hard and bear any sufferings, whatever, for the sake of our love, சுந்தர் என்று நினைத்தவளது மனது படபடப்பு குறைந்து கொஞ்சம் அமைதியானது. அன்று இரவு ஒருவரும் சாப்பிடவில்லை. அடுத்த நாள் மாதனியின் அத்தையிடமிருந்து அப்பாவிற்கு ஒரு கடிதம் வந்திருந்தது. இரண்டு நாட்களுக்கு முன் அத்தை வெங்கட்ராமையரை தற்செயலாக சந்தித்ததாகவும்
அவர் ஒரு முக்கியமான விஷயம் குறிப்பிட்டிருந்ததாகவும் கூறியிருந்தது. ராமலிங்கத்தின் இரண்டாவது பெண்ணிற்கு வேண்டாத சகவாசம் இருப்பதாகவும் அந்த சகவாசம் நல்லதில்லை என்றும் கருமேகமாய் அவளை சூழ்ந்திருப்பதாகவும் ஜாக்கிரதையாக இருக்கும்படி கூறுவதாகவும் வீட்டில் அனைவரும் அம்மனை வேண்டிக் கொள்ளுமாறு குறிப்பிட்டிருந்தது. கெட்டது விலக நவகிரக ஹோமம் கூடிய விரைவில் செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இதை படித்த அனைவருக்கும் தூக்கி வாரி போட்டது. மாதினியும் அதிர்ந்தாள். மாதினியின் அம்மா அழ ஆரம்பித்தாள். அந்த பையன் வேண்டாண்டி. இந்த விஷயம் நம்ம குடும்பத்துல யாருக்குமே தெரியாத போதும் வெங்கட்ராமையருக்கு ஏதோ தோணிருக்கு. காளியம்மன் அருள்வாக்கு சொல்றவர் அவராவே இந்த தகவல் கொடுத்திருக்கிறார். இது அந்த அம்மனே சொல்ற மாதிரி. உனக்கு ஏதோ தப்பு நடக்க போகுதுடி. ஐயோ, நான் பெத்த பொண்ணு ஏதோ லவ் பண்றேன்னு ஆபத்துல இருக்காளே. அழ ஆரம்பித்தாள். நம்ம குடும்பத்துல வெங்கட்ராமையர் சொல்லுக்கு மதிப்பு கொடுத்து தான் முக்கியமான விஷயங்கள்ல முடிவெடுக்கிறோம். அவர் எச்சரிக்கை பண்ற மாதிரி இப்படி சொல்றதே அந்த பையனை குறிப்பிட்டு தான். உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், அந்த பையனை கெட்ட கனவா நினைச்சு மறந்துடு. வேண்டவே வேண்டாம். அம்மா கெஞ்சினாள். அவர்களுக்கு என்ன பதில் சொல்வது என்று புரியாமல் மாதினி குழம்பினாள். இது என்னடா புது பிரச்சனை என்று நொந்து கொண்டாள். தன் வீட்டில் நடப்பதை சுந்தரிடம் பகிர்ந்து கொண்டாள். வாட் எவர், நான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் சுந்தர் என்றவளிடம் தைரியம் சொன்னான். சோர்ந்து போயிடாத மாதினி. as long as we don't give up, it's not at all dangerous. சிறிது யோசனைக்கு பிறகு, ஏன் சுந்தர், எங்கள் வீட்டில் பிரச்சனை பெருசாச்சுன்னா உங்கள் அப்பா அம்மா வந்து பேசுவாங்கல்ல? நீ சொன்ன மாதிரி நிச்சயமா? மாதினி கவலையாக கேட்க, அஃப்கோர்ஸ் நிச்சயமா. ஆனால் உங்கள் வீட்டில் இமோஷன்ஸ் குறைஞ்சு கொஞ்சம் நார்மலுக்கு வரட்டும் என்றான் யோசனையாய். பல வாரங்கள் ஓடியது. இல்லை சுந்தர், நான் ஆல்மோஸ்ட் வாரம் வாரம் மெட்ராஸுக்கு போயிடுறேன். ஆனால் அம்மா அப்பா நம்மளை பற்றின பேச்சையே எடுக்கிறதில்ல. டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுறாங்க. நான் மனசு மாறிடுவேன்னு எப்படியாவது என் மனசை மாற்றிடலாம்னு வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கு. நீங்கள் இவ்வளோ கவலைப்படுறது தேவையே இல்லைங்கிறத அவங்கக்கிட்ட என்ன சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல சுந்தர் என்று வருத்தப்பட்டாள். பேசாமல் இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று சுந்தர், நான் வேணும்னா உங்கள் அப்பாட்ட பேசவா என்று கேட்க மாதினி உடனே மறுத்தாள். அவசர கொடுக்க மாதிரி ஃபோன் எல்லாம் பண்ணிடாத. இருக்கிற இமோஷனல் சூழ்நிலையில் யாராவது உன்னை ஏதாவது சொல்லிட்டா இன்னும் கஷ்டமாயிடும் என்றாள். அப்போ உங்கள் அப்பாவுக்கு நான் ஒரு லெட்டர் எழுதவா சுந்தர் கேட்க, என்ன நீ எழுதுவ சுந்தர்? மாதினி வேகமாய் கேட்டாள். சிறிது நேரம் யோசித்த சுந்தர், அன்புள்ளம் கொண்ட திரு ராமு மாமா அவர்களுக்கு வணக்கம். தாங்கள் நலமாக இருப்பீர்கள் என நம்புகிறேன். என் நலத்திற்கு உடனே தாங்களது இரண்டாவது பெண்ணை எனக்கு திருமணம் செய்து கொடுக்கவும் மிக்க நன்றி. ஓவர். இப்படிக்கு சுந்தர் என்றான். மாதினி அடக்க முடியாமல் வாய் விட்டு சிரித்து கொண்டிருக்கையில் சுந்தர் தொடர்ந்தான். ஒரு சின்ன கரெக்ஷன். இப்படிக்கு அன்பும் பண்பும் குணமும் மனமும் திடமும் ஆற்றலும் திறமையும் சொல்லிக் கொண்டிருந்தவனை இடைமறித்த மாதினி, போதும் போதும், நீ நீட்டி முழக்கி உன்னை பற்றி பெருமை பீத்தலா இவ்வளவு சொன்னது போதும் என்று சிரித்தாள். பிறகு அவன் சீரியஸான குரலில் தான் எழுத இருப்பதை மாதினியிடம் பகிர்ந்து கொள்ள, பர்ஃபெக்ட் சுந்தர், லெட்டரோட மறக்காம உன்னோட விசிட்டிங் கார்டையும் பின் பண்ணி அனுப்பிச்சிடு என்றாள். சரி, இதையே சாக்கா வச்சு நீ வீட்டில் மறுபடியும் பேச்ச ஆரம்பிச்சிடு என்றான். ஆனால் பல நாட்கள் கழிந்தும் அவள் அப்பா சுந்தரின் லெட்டர் பற்றி பேசவில்லை. இல்லை சுந்தர், வீட்டில் இன்னும் அன்ஈஸி சைலன்ஸ் தான். அப்பா அம்மா இன்னும் முழு நார்மலுக்கு வரலைனாலும்
முந்தைய அளவுக்கு இமோஷனலாக இல்லை என்றாள். அன்றிரவு தான் சுந்தருடன் ஃபோனில் வெகு நேரம் சீரியஸாக பேசியதை பற்றியே மாதனியின் மனது யோசித்து கொண்டிருந்தது. அடுத்த நாள் தான் சேலத்திற்கு கிளம்பும் முன் தன் பெற்றோரிடம் உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணும் என்று ஹால் சோஃபாவில் உட்கார வைத்தாள். நீங்க இப்படி வாரக்கணக்கில் இந்த விஷயத்தை பற்றி என் கூட பேசாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியல. என் மனசை மாற்றிடலாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்று புரிஞ்சுக்கணும். எனக்கு சுந்தரே 5 வருஷமாக தெரியும். மதுரை காலேஜ் டேஸ்லேருந்தே. எங்களுக்கு நடுவில் மோர் தேன் ஃப்ரெண்ட்ஷிப்னு நாங்கள் உணர்ந்தது 1992. அப்புறம் நாம் 1993 மெட்ராஸுக்கு ஷிஃப்ட் ஆனப்புறம் மாதக்கணக்கில் நாங்கள் பார்த்துக்காம பேசிக்காமல் இருந்திருக்கோம். அப்போதிலிருந்து நானோ அவனோ மாறலை. மியூச்சுவல் ஃபீலிங்ஸ் இன்னும் ஆழமாக தான் போயிருக்கு. இப்போ கூட 5 மாதத்துக்கு மேலே ஆச்சு நான் அவனை கடைசியாக பார்த்து. எங்களோட ஃபீலிங்ஸ் டீப், ஸ்ட்ராங் அண்ட் ஃபார் லாங். என்ன சொல்ல வரேன்னா, அதனால் கொஞ்சம் டைம் கொடுத்தா நம்ம பொண்ணு மனசு மாறிடுவான்னு நினைக்க வேண்டாம். சில நொடிகள் மௌனத்திற்கு பிறகு அவளே தொடர்ந்தாள். இத்தனை நாள் சொல்லாமல் மறைச்சிட்டாளேன்னு உங்களுக்கு வருத்தம் இருக்கிறது எனக்கு தெரியும். அது நியாயம்தான். ஆனால் என்னன்னு சொல்கிறது, கடந்த 2-3 வருஷமாக தாத்தா பாட்டி உடம்பு சரியில்லாமல் இருந்தது. அப்பாவுக்கு ஹெல்த், ஆஃபீஸில் ப்ராப்ளம்னு இருக்கும்போது என்னுடைய விஷயத்தை ஓப்பன் பண்ணுறதுக்கு சூழ்நிலை சரியில்லாமல் இருந்தது. மோரோவர் சுந்தர் படித்து முடித்து வேலைக்கு சேர்ந்து 2-3 மாதம் கூட ஆகலை. நான் வேலைக்கு சேர்ந்து இண்டிபெண்ட் ஆகி 1 வருஷம் கூட ஆகலை. நாங்கள் வேலைன்னு செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? உங்களுக்கு நெகட்டிவாக தான் தோணியிருக்கும். வேலை வெட்டி இல்லாதவன்னு காரணம் காட்டி பிரித்து போட ட்ரை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக காரணம் கிடச்சிருக்கும். எங்களால் எங்களை டிஃபெண்ட் பண்ணியிருக்க முடியாது. அதனால தான், இந்த பயத்தினால தான் சொல்லலை. இவ்வளோ பெரிய விஷயத்த வீட்டில் மறைக்கிறோமேன்னு நானும் கில்ட்டியாக ஃபீல் பண்ணினேன். எனக்கு வேற வழி இல்லை என்று தன் நிலையை விளக்கமாக கூறினாள். அம்மா ஏதோ சொல்வதாய் ஆரம்பிக்க மாதனியின் அப்பா அம்மாவை பார்த்து, குறுக்க பேசாத, அவளே பேசட்டும் என்பதாய் சைகையில் காண்பித்து பிறகு மாதனியை மேலே சொல்லு என்பதாய் பார்த்தார். சிறிது யோசித்தவள், நீங்க இவ்வளவு நெகட்டிவா யோசிக்கிறதுக்கோ இல்லை பயப்படுறதுக்கோ பெரிய விஷயம் ஒன்றுமே இல்லை. எங்கள் விஷயம் அவங்க வீட்டுக்கு முன்னாடியே தெரியும். சுந்தர் வீட்டில் இந்த விஷயத்தை காலேஜ் படிக்கும்போதே அப்பா கிட்ட சொல்லிட்டான். நான் காலேஜ் டயத்தில் சுந்தர் வீட்டுக்கு நிறைய தடவை போயிருக்கேன். சுந்தரோட அம்மா தங்கைன்னு எல்லார்கிட்டையும் பழகியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம மெட்ராஸ் ஷிஃப்ட் ஆனப்புறம் எப்போ மதுரைக்கு போனாலும் அவன் வீட்டுக்கு போய் மணிக்கணக்கில் இருந்திருக்கேன். போன ஆகஸ்டில் ஆனந்தி கல்யாணத்துக்காக மதுரைக்கு போனப்போ கூட சுந்தர் வீட்டில் 4-5 மணி நேரம் இருந்துட்டு எல்லாரையும் பார்த்துட்டு தான் வந்தேன் என்றாள் விலாவாரியாக. சுந்தரின் பேங்க் விசிட்டிங் கார்டை பக்கத்து டேபிளில் வைத்தவள், இதுதான் சுந்தரோட டீட்டெயில்ஸ் என்றபடியே அப்பாவிடம் திரும்பி, நீங்கள் அவன்கிட்ட எப்போ வேணாலும் பேசலாம். சுந்தர் அவனோட அப்பா அம்மாவை கூட்டிட்டு வர ரெடியாக இருக்கான் என்றாள். சமையல் அறைக்குள் சென்று தண்ணீர் குடித்துவிட்டு திரும்பிய மாதனி தொடர்ந்தாள். நான் ஃப்ராங்கா உண்மையா இவ்வளவு விஷயமும் சொல்லிட்டேன். இன்னொன்னும் சொல்லிக்கிறேன். எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தா அது சுந்தரோட தான் நடக்கும். உங்க எல்லார் ஆசீர்வாதத்தோட கல்யாண மண்டபத்தில். உங்களுக்கு தலைக்குனிவு ஏற்படுற மாதிரி வேற ஒண்ணுமே பண்ண மாட்டேன். அவளே தொடர்ந்தாள். எனக்கு இப்போ 24 வயசு. என் கல்யாணம் என் சாய்ஸ். ஆனா உங்க பொண்ணா சொல்றேன், நீங்க முடியவே முடியாதுன்னு சொன்னா நீங்க மனசு மாறுகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். எத்தனை வருஷம் ஆனாலும் சரி. எனக்கு தெரியும் சுந்தரும் வெயிட் பண்ணுவான். இதுக்கு நடுவில் அலையன்ஸ் ஜாதகம்னு எனக்காக நீங்க எதுவும் பார்க்க வேண்டாம். ஒருவேளை எங்கள் கல்யாணம் நடக்கலைன்னா நான் இப்படியே இருந்துட்டு போகிறேன். உங்கள் பொண்ணாவே இருந்துட்டு போகிறேன் காலம் பூரா என்றாள் தெளிவான முடிவான குரலில்.
மாதனிக்கே தன் மேல் ஆச்சரியமாக இருந்தது. எப்படி அழாமல் இமோஷனல் ஆகாமல் தன்னால் இப்படி பேச முடிந்தது என்று மனது சுந்தரை நினைத்து கொண்டது. சில நிமிட மௌனத்திற்கு பிறகு மாதனியின் அம்மா, என்னமோ பெரிய மனுஷி மாதிரி பேசுறா என்றபடியே எழுந்து சமையலறைக்குள் சென்றாள். மாதனி தன் ஹேண்ட்பேக்கை எடுத்துக்கொண்டு கிளம்புவதாக எழ, நீ எதை பற்றியும் கவலைப்படாம போயிட்டு வாமா என்றார் அப்பா. ஹாஸ்டலுக்கு போயிட்டு பத்திரமா வந்துட்டேன்னு ஃபோன் பண்ணடி உள்ளிருந்து அம்மா சத்தமாக கூற, கதவை சாத்தி கொண்டு படியில் இறங்க ஆரம்பித்த மாதனிக்கு மறுபடியும் வீட்டினுள் சென்று அம்மா மடியில் தலையும் அப்பாவின் மேல் கால் போட்டு குழந்தையாய் முன்பு போல் படுத்துக்கொள்ள ஆசையாக இருந்தது. சில நொடிகள் படியிலேயே நின்றவள் கண்களை துடைத்து கொண்டு மெதுவாக இறங்க ஆரம்பித்தாள். 2 வாரங்களுக்கு பிறகு மாம்பலம் ரயில்வே ஸ்டேஷன். ஏமா, சுந்தர் பாம்பேல எந்த இடத்துல இருக்கிறதா சொன்ன? அப்பா மாதனியிடம் கேட்க, டோம்பிவில்லின்னு ஒரு இடம்பா என்றாள். மாதனியும் அவள் அப்பாவும் மாம்பலம் எலக்ட்ரிக் ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷனில் நின்று கொண்டிருந்தார்கள். 2 வாரங்களுக்கு பிறகு மெட்ராஸ் வந்திருந்து 3 நாள் இருந்தவள் இன்று சேலத்திற்கு செல்கிறாள். சென்ட்ரல் ஸ்டேஷன் செல்லும் எலக்ட்ரிக் ட்ரெயினில் மாதனியை வழி அனுப்புவதற்காக அப்பாவும் வந்திருந்தார். அப்படியா? கூட யார் யார் இருக்கா தெரியுமா என்றவரிடம், ஒரு ஃப்ளாட்ல 3 பேரா 2 ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கான். அதில் ஒருத்தர் மதுரை காலேஜ் மேட், இன்னொருத்தர் யாருன்னு தெரியாது என்ற மாதனியின் இதயம் படபடவென்று அடித்துக்கொள்ள ஆரம்பித்தது. சுந்தர்கிட்ட பேசணும்னு ஐடியா இருக்காப்பா? கேட்க மனசு ஆசைப்பட்டது. ஆனால் அப்பா அதற்கு மேல் ஒன்றும் சொல்லாமல் யோசனையாய் இருந்தார். அவன் ஒர்க் பண்ணுற செஞ்சுரியன் பேங்க் நரிமன் பாயிண்ட்னு ஒரு இடத்துல இருக்கு என்று மாதனி கூறினாள், பேச்சை வளர்ப்பதற்காக. அப்பா யோசித்துக் கொண்டிருக்கையில் எலக்ட்ரிக் ட்ரெயின் வருவது தெரிந்தது. மாதனிக்கு அப்பாவுடன் இந்த பேச்சை தொடர ஆசையாக இருந்தது. அப்பாவின் மனதில் என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள ஆவலாக இருந்தது. நான் வேணும்னா இந்த ட்ரெயின் விட்டுட்டு அடுத்த ட்ரெயினில் போகவா? அப்பாவிடம் கேட்க மனது தவித்தது. ஆனால் அதற்குள் அவரோ, சரிம்மா, ட்ரெயினில் பார்த்து ஏறு, ஜாக்கிரதையாக போயிட்டு வா, சேலம் போய் சேர்ந்துட்டு ஃபோன் பண்ணு என்றார். மாதனி ஏமாற்றமாய் சரிப்பா என்று தலையசைத்தாள். மாதனி ட்ரெயின் ஏறும் முன், கவலைப்படாதம்மா, நல்லது நடக்கட்டும், அடுத்து என்ன பண்றதுன்னு பார்க்குறேன் என்றார். ஞாயிற்றுக்கிழமை இரவு என்பதால் லோக்கல் ட்ரெயினில் கூட்டம் இல்லை. ஜன்னல் ஓரத்தில் அமர்ந்திருந்த மாதனியின் மனம் துள்ளியது. அப்பாவின் குரல், பார்வை, சொன்ன வார்த்தைகள் எல்லாமே நம்பிக்கை ஊட்டுவதாக இருந்தது. சந்தோஷத்தில் கை கால் நடுங்குவதாய் உணர்ந்தாள். ஜன்னல் கம்பியை பிடித்து கொண்டவள், எனக்கு உன்னை இப்பவே பார்க்கணும் போல இருக்குடா. அப்பா ஃபர்ஸ்ட் டைம் பாசிட்டிவா பேசினார் நம்மளை பத்தி. சுந்தரோட மனதால் பேசினாள். அவள் கண்களில் கண்ணீர் முட்டியது. சில நாட்களுக்கு முன்பு தான் சுந்தருடன் பேசியது நினைவுக்கு வந்தது. என்ன மாதிரி, உங்க அம்மா என்னை ரொம்ப திட்டுறாங்களா? சுந்தர் சிரித்துக்கொண்டே கேட்க, ஆமா, ஆரம்பத்தில் நிறைய, இப்போ எப்போதாவது என்றாள் கேஷுவலாய். தடியன், கடங்காரன், நாசமா போறவன், என் பொண்ணு மனசை கெடுத்த மகாபாவி, அது இதுன்னு சொல்லியிருப்பாங்களே கோவமா என்று விளையாட்டாய் கேட்டுக்கொண்டிருந்தவன் சட்டென்று சீரியஸாக, கோவத்தில் என்ன வேணா திட்டிட்டு போகட்டும், ஆனால் நீ அப்போவெல்லாம் ரியாக்ட் பண்ணிட மாட்டியே வேகமாய் கேட்டான். எங்கள் அம்மா உன்னை பற்றி நெகட்டிவாக சொல்லும்போது சமயத்தில் பயங்கரமாக கோவம் வரும் சுந்தர், ஆனால் கஷ்டப்பட்டு அடக்கிப்பேன், எதுக்கு பிரச்சனையை வளர்க்கணும்னு என்றாள். இப்படி ஒரு தங்கமான மாப்பிள்ளை உனக்கு கிடைச்சிருக்கேன்னு சந்தோஷப்படாம இப்படி திட்டுறியே, இது நியாயமா, தர்மமா, நீதியான்னு கேட்க வேண்டியதுதானே என்றான் புன்னகையுடன். ஆமா, நீ சொக்க தங்கம் தான் போ
என்று சிரித்தவள், நீ பத்திரமாத்து தங்கன்னு எனக்கு தெரியும்டா. எங்க அம்மாக்கு இன்னும் புரியலையே, என்ன பண்றது என்றாள் கேள்வியாய். எலக்ட்ரிக் ட்ரெயின் ஒரு ஸ்டேஷனில் அதிர்ந்து நிற்க ஜன்னல் கம்பியை பிடித்து சுதாரித்தவள் சட்டென்று உணர்ந்தாள். இன்னைக்கு தானே அப்பா முதல் தடவையா சுந்தர்னு பேரை சொன்னது. இதுவரைக்கும் அந்த தம்பி, அந்த பையன், அவன் இவன்னு தானே அப்பா ரெஃபர் பண்ணியிருக்கார். அவள் மனது மிகவும் சந்தோஷப்பட்டது. வீட்டில் உள்ளவர்களின் மனது மாறத் தொடங்குவதை மாதனி உணர்ந்தாள். End of episode 7. காதல் வளர்கிறது.